Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையின் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை இன்று முதல் தொடங்கியது. கோடை வெயில் தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த சேவை பயனுள்ளதாக இருக்கும் என்று பயணிகள் தெரிவிக்கிறார்கள். சென்னை புறநகர் ரயில் சேவைகளை சுமார் 25 லட்சம் பேர் பயன்படுத்தும் நிலையில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை குளிர்சாதன ரயில் சேவை தொடங்கியுள்ளது. தானியங்கி கதவுகள், சிசிடிவி கேமராக்கள், மெட்ரோ ரயிலில் இருப்பது போன்று ரயில் நிலையங்களுக்கான தகவல் அமைப்பு, சிறப்பான உட்கட்டமைப்பு கொண்டதாக குளிர்சாதன ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக 2 குளிர்சாதன ரயில்கள் மூலம் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரையும், செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரையிலும் 6 சேவைகள் இயக்கப்படுகின்றன. குளிர்சாதன ரயில் இயக்கம் காரணமாக வேலைக்கு செல்வோர் பயன்பெறுவார்கள் என்று கூறப்படும் அதே நேரத்தில் மதிய வேளைகளில் குளிர்சாதன ரயில் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என பயணிகள் கூறுகிறார்கள். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல பாடி கண்டிஷன், ஒரு சீட்டுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு நாளைக்கு 3 ட்ரிப்புங்கிறது பத்தாது. இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணணும். டிக்கெட் சார்ஜஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நார்மலாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா செங்கல்பட்டு முடிய 105 ரூபாங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஆஃபீஸ் டைமில் இதை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். லேடிஸை பொறுத்த முடியும் இது சேஃப்டியான வண்டி. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸாக ஆகும். டைமிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, ஷெட்யூலிங் ஆஃபீஸ் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். 10:30க்கு வரா மாதிரி வச்சுருக்காங்க போது, அது ஒரு 9:30க்கு பீச் வரா மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. பர்டிகுலர் செங்கல்பட்டு டைமிங்ஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். செங்கல்பட்டுலேருந்து கிளம்பி மெட்ராஸ் பீச்சுக்கு வரும்போது 10:30க்கு வருது. ஸோ 10:30க்கு வந்துச்சுன்னா ஆஃபீஸ் கோயர்ஸுக்கெல்லாம் லேட் ஆகும். ஸோ அங்கே ப்ரீ போண்டா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங் டைமிங்ஸும் ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு இருக்கிற மாதிரி இருக்கணும் டைமிங்ஸு. அது இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் பீப்புளுக்கு நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கும், லேடிஸ்க்கும் நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஆட்டோவில் போனால் நிறைய தானே ஆகும். அதை விட இது கன்வீனியன்ட். ஏசியில் போகலாம். இப்போ நிம்மதியாக கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது ஃபேரு. ஞாயிற்றுக்கிழமை குளிர்சாதன ரயில் இயக்கப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை அனைத்து புறநகர் ரயில் நிலையங்களிலும் 1 நிமிடம் ரயில் நின்று செல்லும் என அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் ரயில் சேவையில் உள்ள மற்ற வழித்தடங்களான அரக்கோணம், ஆவடி, காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்த ஏசி ட்ரெயின் சேவை நீட்டிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.